வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் 1934ஆம் ஆண்டு சில மாற்றங்களை தமிழ் எழுத்துக்களில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த விருப்பத்தின் அடிப்படையில விடுதலை என்கிற தன்னுடைய இதழில சில மாற்றங்களை அவர் நடைமுறைப்படுத்தி எழுதினார். இப்போ குறிப்பா குறில் நா அப்படின்னா ஏற்கனவே உள்ள அதே நா. அதே நெடில் நா அப்படின்னா அந்த நா போட்டு கீழ அப்படியே இழுத்து விடுறது. அதுபோல சாதாரண ரா அப்படின்னா குறில். ரா அப்படின்னா சுழித்து விடுறது. இப்படி தான் அந்த காலத்தில இருந்தது. அத மாற்றி துணக்கால் நெடிலா இருந்தா துணக்கால் போட்டார். அதுபோல நா நை அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு கொம்பு போட்டு எ எழுதக்கூடிய வழக்கம் இருந்தது. லை அப்படின்னா மேலே கொம்பு போட்டு எழுதக்கூடிய வழக்கம் இருந்தது. அது என்ன பண்ணாருன்னா, இப்போது இருக்கக்கூடிய நை போல, லை போல அவர் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதேபோல் ஐ அப்படிங்கிறத ஆ, இ என எழுதினார். ஔ அப்படிங்கிறத ஆ, யு என்று எழுதினார். இதெல்லாம் 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசானது அவருடைய எழுத்து மாற்றங்களை ஒரு அரசாணையா வெளியிட்டது. அது அப்புறம் நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஐ என்பதும் ஔ என்பதும் தமிழுடைய சிறப்பு எழுத்து அப்படிங்கிறதுனால அதை எந்த மாற்றத்துக்கும் உண்டாக்காமல் அது ஏற்கனவே எழுதிய அதே முறையில் எழுதலாம் அப்படின்னு அரசாணை வெளியிட்டது. இப்போ மீதம் உள்ள இந்த எழுத்து மாற்றம் அடைந்த எழுத்துக்கள் தான் பெரியார் எழுத்து அப்படின்னு பேர். நன்றி, வணக்கம்.